வெல்கம் டு ரேண்டம் பிளாக்கர் தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி அது கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜாஸ்போ டாமினேட்டர் அப்படிங்கிற பிளாஸ்டிக் பேட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த பேட்டை எடுத்து நம்ம கிரிக்கெட்டை விளையாடி முடிச்சிட்டோம். இப்போ இது அன்பாக்சிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் எடுத்து பார்த்துட்டு நான் வந்து விளையாட போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கவர் மட்டும் தான் கிடந்துச்சு. ஏன்னா அமேசானில் எப்பவுமே பேட்டை மட்டும் தான் கொடுப்பேன், எதுக்கு அந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை தூக்கி போடாமல் பார்க்கும்போது தான் நமக்கு ஒன்று கிடச்சிச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விண்டு பால், ஜாஸ்போவோட ஒரு விண்டு பாலும் இந்த பேக்கில் வச்சுருக்காங்க. மொத்தமாக அதோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 429 ரூபா தான். நான் ஆர்டர் பண்ணும்போது இந்த பாலும் போட்டிருந்தாங்க பிக்சரில். ஆனால் நான் அந்த பால் தரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க இதோட இந்த பாலையும் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த விண்டு பாலோட ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த பேட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம வில்லேஜ் கோல்டன் பீஸ்டோட பிளாஸ்டிக் பேட்டர் அன்பாக்சிங் ரிவ்யூ பார்த்துருக்கோம். அதோட டெஸ்டிங், அப்புறம் அந்த பேட்டர் உடஞ்சது எல்லா வீடியோமே போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கொடுத்து பார்த்துங்க. இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறது ஜாஸ்போ டாமினேட்டுங்கிற பேட்டு. இந்த பேட்டை என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விக்டரி இஸ் மை வீக்னஸ், ஜெயிக்கிறது தான் என்னோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நோ ரிவெஞ்ச், நோ ரிவெஞ்ச், நோ ரிக்ரெட், எந்த வித வருத்தமும் இல்லை, எந்த வித பழிவாங்குதலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டு எப்படி ஸ்டம்பர் பால் விளாட அந்த பேட்டு எப்படி இருக்குது, டென்னிஸ் பால் விளாட அந்த பேட்டு எப்படி இருக்குது, இதை வச்சு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வில்லேஜ் பேட் வந்து நல்லா அடித்தா ரொம்ப தூரம் 6 போகும். அது மாதிரி இந்த பேட்டு நல்லா 6 போகுதா, ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, அது எப்படி இருக்குங்கிறத ஃபுல் வீடியோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிக்க மாட்டான் பாரு, இவே அடிக்கலாம். திரும்ப கவிஞ நீ ஓட, ஏன் சோதனை வழி ஓடுற? பேட் எப்பரா இருக்கு? இது சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அடிச்ச கைட்ட கட்ட தான் வச்சோம், பந்து போயிடுச்சு, அங்கே போயிடுச்சு. இப்போ முதல்ல வாங்கினோமே நம்ம வில்லேஜ் பேட், அதோட இது எப்படி இருக்கு? கொஞ்சம் பெட்டரா இருக்குமே. பெட்டரா இருக்கு. அதை சுத்துவோம், கரெக்டாக பந்து போகுது. ஓகே ஓகே, விளையாடு. இப்போ இந்த பேட்டை வச்சு நீங்கள் வந்து எந்த பால் அதிக தூரத்தை அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, வெயிட் டென்னிஸ் பால், நிவியாவோட சேப் கலரில் இருக்கிற அந்த வெயிட் டென்னிஸ் பாலில் ரொம்ப தூரத்துக்கு அடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்டம்பர் பாலை அடிக்க முடியும். ஸ்டம்பர் பால் வந்து வெயிட் டென்னிஸ் அளவுக்கு தூரம் போகாது. வெயிட் டென்னிஸ் பால் வந்து நல்ல பவுன்ஸ் இருக்கும், அதனால் ரொம்ப தூரம் போகும். ஸ்டம்பர் பால் வெயிட் டென்னிஸோட கொஞ்சம் கம்மியான தூரம் தான் போகும். ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய கிரவுண்டாக இருந்தாலும் இந்த பேட்டை வச்சு நீங்கள் 6 ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கேற்றாப்பெல்லாம் இந்த பேட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக பெருசாக்கி கரெக்டாக 6 கிட்டிங் தான் அந்த பேட்டை, ஈஸியாக 6 கிட் பண்ணலாம். கரெக்டாக அப்படி ஒரு ஹேண்ட் பவர் இல்லை, எங்களுக்கு வெயிட்டு தூக்கம் இல்லை, எனக்கு பேட்டு என் உடம்புலலாம் தெம்பு இல்லை, எனக்கு வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேவையே கிடையாது. கரெக்டாக பந்தை பார்த்து நீங்கள் வச்சு விட்டாலே போதும், பந்து பறந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து விண்டு பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாஸ்போட பால் தான். விண்டு பால் கொஞ்சம் நார்மலான வெயிட்டில் தான் இருக்குது. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அந்தளவுக்கு தான் இருக்கும் போல இருக்குது. இதை வச்சு நீங்கள் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் அதை வச்சு விளாண்டு பார்த்தேன். ஓரளவு மீடியமான சின்ன கிரவுண்ட் விளாட்லாம். நீங்கள் அதிகமாக இதை வந்து நீங்கள் அன்ரம்ஸ் விளாட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 4 லைன் மேட்ச் விளாட்றதுக்கு இந்த பால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பால் உடையாது சீக்கிரமாக, அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கார்க் பாலில் விளாட போகிறீங்க, நீங்கள் பவுலிங் ப்ராக்டிக்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி டைமில் இந்த பால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு சும்மா இண்டோர்லேயே உள்ள பவுலிங் போட்டு நீங்கள் வச்சு விளாடலாம். ஏன்னா இதில் வந்து நல்லா கிரிப் இருக்கிறனால நல்லா கண்ணாப்பினாலும் ஸ்விங் ஆகும். அது மாதிரி டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கிரிக்கெட் மாதிரி பெரிய கிரவுண்ட்லாம் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த பால் வந்து ஒர்த் ஆகாது கண்டிப்பாக. ஏன்னா இதை வந்து நம்ம அடித்தாலும் போகாது, ஒரு மேட்ச்சில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக குறைஞ்சிடும். அது நமக்கு ஸ்டம்பர் பால், அப்புறம் நம்ம வந்து டென்னிஸ் பால் விளாட்றது தான் நல்லது.
இப்போ ஸ்டெம்பர் பாலில் இந்த பேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலான ஒரு மர பேட்டு ஒரு 1500 பேட்டில் அடிச்சிங்கன்னா வெயிட்லெஸ் பேட்டில் அடிச்சிங்கன்னா எவ்வளோ தூரம் போகுமோ அதை விட நல்லாவே போகுது. ஆனால் டென்னிஸ் பாலில் நீங்கள் அடிச்சிங்கன்னா வெயிட் டென்னிஸ் பால் நிவியா பாலில் நீங்கள் எதிர்பார்க்குறதோட ரொம்ப தூரம் போகுது. இந்த பேட்டை வச்சு நீங்கள் கண்டிப்பாக டென்னிஸ் பாலில் 100 மீட்டருக்கு வரையும் 6 அடிக்கலாம். இந்த பேட்டோட பிளாஸ்டிக் குவாலிட்டியை பற்றி பார்த்தோம்னு வச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே வில்லேஜ் கோல்டன் பிஸ்ட் பிளாஸ்டிக் பேட் வாங்கியிருக்கோம். அதை விட இது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பேட்டுக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது பிளாஸ்டிக் குவாலிட்டி. ஏன்னா நம்ம வில்லேஜ் பேட்டை வச்சு நம்ம ஏற்கனவே அமுக்கியெல்லாம் காமிச்சிருப்போம். இப்போ நம்ம அமுக்கிறோம்னா அந்த வில்லேஜ் பேட்டு நல்லாவே அமுங்கும். அப்படி அமுக்கிறோம்னா அந்த வில்லேஜ் பேட்டு வந்து பிளாஸ்டிக் அமுங்கும். இங்கே ஏன்னா லைட் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். திக்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் பேட்டை கட் பண்ணியெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கு, அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் பேட்டோட இந்த பேட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா வில்லேஜ் பேட்டு வந்து 550 ரூபா, இது பார்த்தீங்கன்னா 469 ரூபா தான். அதோட வில்லேஜ் பேட்டோட இந்த பேட்டுக்கு கொஞ்சம் பவர் அதிகமாகவே தான் இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்பு தான். அருமையான கிரிப்புங்க, இது செம்ம கிரிப்புங்க. இதை பாருங்கள். ஏன்னா நம்ம அந்த வில்லேஜ் பேட்டில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கிரிப்பே ரொம்ப தின்னாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கிரிப்பு பார்த்தீங்கன்னா பல மாதம் வரைக்கும் வரும் போல் இருக்குது. சூப்பராக இருக்குது. பேட்டு பிடிக்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா பிளாஸ்டிக் பேட் நம்ம கிரிப் இல்லாமல் நம்ம பிளாஸ்டிக் பேட்டில் விளையாடவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பேட்டில் கிரிப் இல்லாமல் விளாண்டோம்னா வலிக்கு ஓடும். ஏன்னா மரம்னா கூட கொஞ்சம் கிரிப் இருக்கும். அதனால் கிரிப்பு ரொம்ப முக்கியம். அதனால் கிரிப் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அருமையான கிரிப். ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் தான். சும்மா ஒரு பிளாஸ்டிக் பேட்டு கருப்பு கலர் தான். அதில் ஆனால் அந்த ஸ்டிக்கரிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த ஸ்டிக்கர் இருக்கும்போது இந்த ரேடியம் மாதிரி இருக்குது. நீங்கள் அடிக்கும் போது தூரத்துலேருந்து பார்த்தா கூட அந்த பச்சை கலர் சூப்பராக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட லோகோ போட்டிருக்காங்க. நம்ம தலைவர் ஆப்டிமஸ் பிரேம் அது மாதிரி அதில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட எல்லா பேருமே அழகாக வச்சு எழுதியிருக்காங்க. அது பார்க்க சூப்பராகவே இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப ஒரு ஒருத்தான பேட்டு தாங்க. நீங்கள் 469 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு மர பேட்டு வாங்கினீங்கன்னா ஒரு மாவு பேட்டு தான் கொடுப்பாங்க. மாவு பேட்டு வச்சு வாங்கினீங்கன்னா ஒரு மாதம் தான், ஒரு மாதத்துலேயே ஹேண்டில் உடஞ்சிரும், பேட்டு அது ஒழுங்காக ப்ரோக்கன் ஆயிரும். நீங்கள் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேட்டை நீங்கள் வாங்கி விளாண்டிங்கன்னா உங்களோட ஸ்கில்லுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் பேட்டில் நீங்கள் விளாடும் போது எல்லா சைடு பாலையும் நீங்கள் அடிக்கலாம். கொஞ்சம் பேட்டிங் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பேட் லிஃப்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஷார்ட் பால் இப்படி வருதுன்னா அது கரெக்டாக இப்படி ஈஸியாக தூக்கி அடிக்கலாம். அதே மரப்பேட்டினா நீங்கள் டக்குன்னு எடுக்கிறக்குள்ளே பந்து போயிடும். அது மாதிரி இந்த பேட்டில் நீங்கள் வந்து லைட்டாக டைம் பண்ணாலே போதும். அப்படி வர்ற பாலை அப்படியே இப்படி தட்டி விட்டாலே போதும். நீங்கள் சல்லுன்னு உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்டெம்பர் பால்னால் கூட கொஞ்சம் நிற்கும். ஆனால் நீங்கள் வெயிட் டென்னிஸ்லாம் நீங்கள் இப்படி லைட்டாக அப்படி வெட்டி விட்டீங்கன்னா போதும், ஈஸியாக 4 போயிடும். நிற்கவே நிற்காது. அது மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்படி பந்து வரும்போது பேட்டு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பேட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 850 கிராம் தான் இருக்கும். இப்படி நிற்கும் போது இதில் ஒரே ஒரு மைனஸ் அதுதான், பிளாஸ்டிக் பேட்டோட ஒரு மைனஸ். ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா அப்படி வர்ற பாலை அப்படி சல்லுன்னு சுற்றும் போது பந்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்கேஸ் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது, உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரில, பந்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கையில் விருன்னு ஏறும், இல்லாட்டி டக்குன்னு ஒரு சுருக்கு. நீங்கள் வந்து செட்டில் காக் பிளேயராக இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம செட்டில் காக்கை மிஸ் பண்ணோம்னா டக்குன்னு ஒரு மசில் ஒரு லைட்டாக பிடிப்புமா இருக்கும்ல, அது மாதிரி இந்த பேட் வந்து பிடிக்கும். அப்புறம் இந்த பேட்டில் என்ன ஒரு வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பகுதி இருக்குது பாருங்க. நம்ம பேட்டு நம்ம கிரிக்கெட் விளாடும் போது இப்படி தரையில் போட்டு அடித்து விளையாடிக்கிட்டே இருந்தோம்னா போக கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிடும். இப்போ வந்து நான் விளையாடி ஒரு 5-6 நாள் தான் விளையாடிருக்கேன். அதுக்கே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலாம் ஸ்க்ராட்ச் ஆகிடும். ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த பிளாஸ்டிக்கோட லேயர் வந்து திக்னஸ் குறைஞ்சிரும். ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஹாலோவாக தான் இருக்கும், ஒரு கூடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பேட்டு. இப்போ நம்ம வில்லேஜ் பேட்டே நல்லா மூலையில் தேஞ்சதுனால தான் லைட்டாக வந்து ஒரு தரையில் போட்டு இப்படி அடித்தோன்னு உடஞ்சிருச்சு. அது மாதிரி இது வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து இது ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம இது உடையாது. அதுக்கப்புறம் தான் அது உடையும். நீங்கள் டெய்லி விளாண்டுட்டே இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு மேலே இது தாக்கு பிடிக்கும். இப்போ இந்த பேட்டு வந்து ஒரு 469 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒருத்துன்னு தான் சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி பேட்டு நிறையா ப்ராடக்ட்டில் அமேசானில் இருக்குது. அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நாங்கள் வந்து அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ணணும்னாலும் என்ன பண்ணணும்னாலும் இங்கே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த ப்ராடக்ட்டை வாங்கி உங்களுக்கு அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ணி சொல்கிறோம். தேங்க்யூ.